ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th வால்யூம் 1ல் இருக்க ஐஎன்எம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6th to 10th வரை எக்கனாமிக்ஸ் எல்லா லெசனும் வீடியோவாக போட்டிருக்கேன். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோ பார்த்து இது கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இ ஷாப்பிங். பை மோட் இ ஷாப்பிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பை மோடில் வீட்டுக்கு தேவையான அனைத்து ப்ராடக்ட் இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது 19ஆம் நூற்றாண்டு. இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ராஜாராம் மோகன் ராய். அவர் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு கடவுள் கோட்பாடு, உருவ வழிபாடு எரிப்பு, அந்த கருத்தை தாக்கத்தை பெற்றிருந்தார். அந்த லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 1829இல் ஆளுநராக இருந்த யார் அப்படின்னா வில்லியம் பெண்டிங். அப்போ தான் சதி சட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அடுத்து முக்கியமான கொஸ்டின் ராஜாராம் மோகன் ராய் 1728 பிரம்ம சமாஜத்தை நிறுவினார். கல்கத்தாவில் ஒரு கோயிலை கட்டினார். அடுத்து பார்க்க போகிறது நம்ம தேவேந்திரநாத் தாகூர். தேவேந்திரநாத் தாகூர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூரோட தந்தை தான் தேவேந்திரநாத் தாகூர். இவரை பற்றி பின்னாடி பார்க்கலாம். இது மேலாம் தேவேந்திரநாத் தாகூருக்கு அடுத்து இந்த இதில் யார் முக்கியமாக பங்கு வகுத்தா அப்படின்னா கேசவ சந்திரசென். கேசவ சந்திரசன் 1857 இறஞ்சார். அதுக்கடுத்து தேவேந்திரநாத் தாகூரோட அமைப்புக்கு பேர் ஆதி பிரம்ம சமாஜம். ஆனால் பிரம்ம சமாஜத்தில் விலகி சாதாரண சமாஜ் என்ற அமைப்பை நிறுவினார். அடுத்து பார்க்க போகிறது ஈஸ்வர வித்யாசாகர். ஈஸ்வர வித்யாசாகரில் ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருப்பாங்க. நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி யார் அப்படின்னா ஈஸ்வர வித்யாசாகர். இவர் விதவை மறுமண சட்டத்தை இயற்றினார். வருஷம் என்ன அப்படின்னா 1856. அடுத்து பாக்ஸில் இருக்கிறத பாருங்கள். 1860 ஃபஸ்ட்டு திருமண வயது சட்டம் இயற்றியிருக்காங்க. அப்போ எவ்வளோ அப்படின்னா 10 வயசு திருமண வயது. 1891 12 மாறுச்சு. 25 13 மாறுச்சு. கடைசியில் திருமண வயது ஒப்பிட்டல் கமிட்டி 1926 இயற்றியிருக்காங்க. அடுத்து பார்க்க போகிற பாயிண்ட் பிரார்த்தனை சமாஜம். பிரார்த்தனை சமாஜம் 1867 யார் அப்படின்னா ஆத்மனா பாண்டு தான் இதோட நியமிச்சிருக்காங்க. அதோட செயலாளர் யாருன்னா பாண்டுரங்கன் மகாதேவ் ரானடே. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து மகாதேவ் ரானடே சில முக்கிய அமைப்புகளை கொண்டு வந்திருக்காரு. அது என்ன அப்படின்னா விதவை மறுமண சங்கம் 1861, பூனே சர்ணேஜ் சபா 1870, தக்கான கல்விக் கழகம் 1884. அடுத்து பார்க்க போகிறது ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் தயானந்த சரஸ்வதி எப்போ அப்படின்னா 1875. இதில் முக்கியமான பாயிண்ட் சத்யானந்த பிரகாஷ் என்ற நூலை எழுதியிருக்காரு. இன்னொரு பாயிண்ட் வேதங்களுக்கு திரும்புவோம். அந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சுத்தி இயக்கம்னா என்னன்னு கேட்பாங்க. அதாவது இஸ்லாமுக்கும் கிறிஸ்துவ மதத்துக்கும் மாறிய இந்துக்களை மீண்டும் அந்த மதத்துலேருந்து கொண்டு வர்றது தான் சுத்தி இயக்கம். அடுத்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்ரந்தானந்தா யார் அப்படின்னா இவர் தான் ஆரிய சமாஜத்தோட பிழைப்பை ஏற்படுத்தியவர். இவர் தான். அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ராமகிருஷ்ண பரமாசர். இவர் கல்கத்தாவில் தட்சிணேஸ்வர கோயிலில் ஒரு அச்சராக வேலை பார்த்துருக்காரு. இவரோட இந்த ராமகிருஷ்ண பரமாசர் விவேகானந்தரோட சீடர். இவரோட முக்கியமான பாயிண்ட் ஜீவன் என்பதே சிவன் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. ராமகிருஷ்ண பரமாசர். அதுக்கடுத்து விவேகானந்தர் ராமகிருஷ்ண மிஷனை தொடங்கினார். இதில் வருஷம் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆனால் நோட் பண்ணிக்கோங்க. 1897. அடுத்து விவேகானந்தர். விவேகானந்தரில் முக்கியமான பாயிண்ட் அவர் சிக்காகோவில் ஒரு மாநாடு நடத்தியிருப்பார். அது எந்த வருஷம்னா 1893. அதுக்கடுத்து பிரம்மஞான சபை 1875. யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா பிளவாஸ்கி, ஆல்காட். இவங்க 2 தான் கொண்டு வந்தாங்க. இதில் 1875 அமெரிக்காவில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் சென்னை அடையாருக்கு 1886 மாற்றப்பட்டது. அடுத்து பார்க்க போது ஜோதிபா பாலே. ஜோதிபா பூலே மகாராஷ்டிராவில் பிறந்தாங்க. சத்யஜோத சமாஜ் உண்மையை தாடும் சங்கம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுறாங்க. இவங்களோட முக்கியமான நூல் குலாம் கிரி. அது என்ன அப்படின்னா அடிமைத்தனத்தை பற்றி சொல்லுது. அடுத்து பார்க்க போகிறது நாராயண குரு. நாராயண குரு கேரளாவை சேர்ந்தவர். இவரோட முக்கியமான பாயிண்ட் தர்ம பரிபால யோகம் என்ற அமைப்பை கொண்டு வந்தாங்க. அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐயங்காளி. ஐயங்காளியில் இவர் 1863 திருவனந்தபுரத்தில் வெங்கனூரில் பிறந்தார். இவர் நாராயண குருவால் ஈர்க்கப்பட்டார். சாது ஜன பரிபால சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கத்தை 1907 கொண்டு வந்திருக்காரு. அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து பார்க்க போகிறது அலிகார் இயக்கம். அலிகார் இயக்கம் சர் அஹமது கான் 1875 கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்சி இயக்கம். பார்சி இயக்கம் 1851 ஃபர்தூஸ் நவ்ரோஜி
அதோட முக்கியமான பாயிண்ட் வந்து ராஜ்கொப்தார் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா உண்மை விளம்பி. அடுத்து கீழே பாருங்க, நாம்தாரி இயக்கம்னா பாபா ராம்சிங், நிகங்காரி இயக்கம்னா பாபா தயஸ்தார். இது ரெண்டும் குழப்பம், அதனால ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சிங் சபா தான் அகாலி இயக்கத்தின் முன்னோடி இயக்கம் ஆகும். அடுத்து பார்க்க போகிறது வள்ளலார். வள்ளலார் வந்து 1867 வந்து வடலூரில் இலவச உணவகம் கொண்டு வந்தார். அவரோட பாடல்கள் எல்லாம் மறுப்பா என்று மறுப்பா அறியாமை பாடல்னு சொல்லி கண்டனம் செஞ்சுருக்காங்க. அடுத்து வந்து வைகுண்டசாமி, இவருக்கு பேர் வந்து முத்துக்குட்டி முடிசூடு பெருமாள், இவரோட இயற்பெயர். அவர் என்ன ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆங்கிலர் ஆட்சியை திருவிதாங்கூர் ஆட்சியின் முறையே வெள்ளை பிசாசு கருப்பு பிசாசு ஆசின்னு சொன்னவர் யாரு அப்படின்னா வைகுண்டசாமி. அடுத்து பார்க்க போகிறோம் அயோத்திதாசர். அயோத்திதாசர் வந்து மேலே ஒரு பாயிண்ட் விட்டுட்டேன். யாராவது வைகுண்டசாமிக்கு அவரோட திரட்டு நூலோட பேர் என்ன அப்படின்னா அகிலன் திரட்டு. அது வந்து வைகுண்டசாமிக்கு. அடுத்து பார்க்க போகிறது அயோத்திதாசர். இவர் சென்னையில் பிறந்தார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், பாலி மொழியில் இவரெல்லாம் மொழியில் புலமை பெற்றிருந்தார். இவரோட முக்கியமான சபா வந்து அத்வைதா சபாவை நிறுவினார். அடுத்து 1882 அயோத்திதாசர் வந்து ஜான் திரவி என்பவரும் திராவிட கழகம் நிறுவினாங்க. அடுத்து திராவிட பாண்டியன் என்ற இதழ் வந்து 1885. அதுக்கடுத்து இவரோட வாரப்பத்திரிகை 1907 புதன்தூரம் வெளிவரும். அது வந்து 1914 வரை அவர் காலமாகிற வரைக்கும் அந்த பத்திரிகையில் அவர் பணியாற்றியிருக்காரு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் வால்யூமில் இருக்க INMLS எல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் TNPSC படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.